வணக்கம். ராஜபுஷ்பா கிச்சன். இன்றைக்கி சமையல் குறிப்பு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இது கட்டி பெருங்காயம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதை வாங்கி நல்லா நம்ம குட்டி குட்டியாக நான் கத்திரிக்கோலால் தான் அழகாக கட் பண்ணேன். கட் பண்ணி நல்லா ஹீட் பண்ண இரும்பு தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். இதை நம்ம அப்படியே எடுத்தும் பயன்படுத்திக்கலாம். இல்லை எனக்கு பவுடராக தான் வேணும்னா ஆறுனோடனே மிக்சியில் போட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டைட்டான டப்பாவில் போட்டு மூடி வைங்க. அப்போ தான் அது மொறுமொறுன்னே இருக்கும், நமத்து போகாது. நான் இந்த டப்பாவில் போட்டு நல்லா டைட் பண்ணி மூடி வச்சுருக்கேன். இப்போ பாதியை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பவுடர் ஆக்கிக்கலாம். பாதியை இப்படியே நீ பருப்போட ரசத்துக்கு போடுறதெல்லாம் அப்படியே நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது பட்டர். இதை மாதக்கணக்கில் எப்படி இதை வச்சு பயன்படுத்துறது அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், இதை நான் வாங்கிட்டு வந்த உடனேயே நல்லா ஸ்லைஸாக கைப்படாமல் கட் பண்ணி நல்லா ஈரம் இல்லாமல் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு 2-3 டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நம்ம தேவையானப்போ ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். ஃப்ரீசர்லாம் நம்ம வைக்க வேணாம். ஃப்ரிட்ஜில் நார்மலாக வைக்கிற மாதிரியே வச்சிட்டிங்கன்னா வீணாகவே போகாது. ஒவ்வொரு கையில் நம்ம எடுக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்கள், தண்ணி இல்லாமல் மட்டும் பார்த்துங்க. வீணாகவே போகாது. நான் 1 மாதம் வரைக்கும் பயன்படுத்துவேன், நல்லாவே இருக்கும். அடுத்தது கோதுமை ரவை. நம்ம உடைச்ச கோதுமையை வாங்குறப்போ அப்படியே சில பேர் கோதுமை உப்புமா செய்வாங்க, நான் பார்த்துருக்கேன். அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. வாங்கினோடனே நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலராக வறுத்து வச்சுங்க, வீணாகவும் போகாது. உப்புமா செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்புமா செய்யலாம், இதிலே பொங்கல் கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது மணத்தக்காளி கீரை, மணத்தக்காளி காய். இதை நான் என்ன பண்ணுவேன், புளிக்குழம்பு வச்சு முடித்தோன்னே இந்த கீரையை வதக்கி அதில் சேர்த்துருவேன். தேங்காய் எண்ணெயில் வதக்கலாம். நான் விளக்கெண்ணெயில் வதக்கி என்ன பண்ணுவேன், அந்த குழம்புல சேர்த்துருவேன், புளிக்குழம்புல சேர்த்துருவேன். மணத்தக்காளி கீரை, மணத்தக்காளி காய், முருங்கைக்கீரை ஏதாவது ஒன்று வதக்கி அந்த குழம்புல சேர்த்துட்டிங்கன்னா சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த காய்க்கு ஒரு பொடி கொல்லையிலே செடி இருந்ததுன்னு வச்சிங்களேன், ஒரு கைப்பிடி அளவு காய் கிடச்சிதுன்னா அதை அப்படியே பறித்து நல்லா விளக்கெண்ணெயோ இல்லை நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த குழம்புல சேர்த்து கிளறி விட்டுருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மணத்தக்காளி கீரையும் நல்லாயிருக்கும், முருங்கைக்கீரை, இது 3 தான் நான் செஞ்சுருக்கேன். அடுத்தது சட்னி. இப்போ டக்குன்னு அரைக்கணும், தாளிக்க நேரம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு பல், கொஞ்சம் இஞ்சி, ஒரு பல்லாரி வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, ஒரு கரண்டி நல்லெண்ணெய், கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கணும். நான் மறந்துட்டேன் அரைக்க, அதனால் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு சட்னி. டக்குன்னு தயாராகிடும், தாளித்த டேஸ்ட்டும் கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். இதையும் பயன்படுத்தி பாருங்கள். அடுத்தது மத்தி மீன். இதில் ஒமேகா 3 நிறைய இருக்குது. இதை யாரும் நம்ம விலை கம்மின்னு பயன்படுத்துறதில்ல. கேரளா பக்கம் தான் அந்த மீனை அதிகமாக சாப்பிடுவாங்களாம். அவ்வளோ ஒமேகா 3 இருக்குது. அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை என்ன பண்ணுங்கள், இதில் முள் நிறையா இருக்கும், அதனாலேயே நமக்கு பயன்படுத்த இதாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், வறுக்கிறதுக்கு நடுப்புற உள்ள முள் அப்படியே எடுத்துருவோம் அழகாக. அது வரும், எடுத்துகிட்டு இதில் மசாலா தடவி நம்ம வறுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை குழம்பா வைக்கணும்னா என்ன பண்ணுவோம், 2 பக்கமும் தான் முள் நிறைய இருக்கும். இந்த 2 பக்கத்தில் உள்ள முள்ளை நல்லா கட் பண்ணிவிட்டு இப்படியே நம்ம குழம்பு வைக்கலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு, வறுக்கிறதுக்கு அப்படி யூஸ் பண்ணலாம். நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு நான் இப்படி தான் பயன்படுத்துவேன். அடுத்தது இட்லி மாவுலேயே நம்ம ஆப்பம் ஊற்றணுன்னா என்ன பண்ணுவேன், இட்லி மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து இரும்பு தோசைக்கல்லில் ஊற்றி மூடி வச்சு எடுத்திங்கன்னா நல்ல ஆப்பம் மாதிரியே இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதையும் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்கள். நான் வீட்டில் செய்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், பிடிச்சிருந்தா நீங்களும் செய்யலாம். அடுத்தது இட்லி மாவுலே நம்ம சாதாரண தோசை ஊற்றாமல் அதை ஒரு ஸ்பெஷல் தோசையாக இட்லி மாவில் கொஞ்சம் ரவா கலந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணியாக கலக்கி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, மல்லித்தலை, வெங்காயம், இஞ்சி, இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நம்ம நறுக்கி போட்டுட்டு தோசையை கொஞ்சம் தண்ணியாக இரும்பு தோசைக்கல்லையோ இல்லை நான்ஸ்டிக்லேயோ ஊற்றுனீங்கன்னா சாதாரண தோசை ஒரு ஸ்பெஷல் தோசையாக அன்றைக்கி மாறிடும். ரவா தோசை டேஸ்ட்டில் நல்லாவும் இருக்கும். இதில் நீங்கள் கேழ்வரகு, கம்பு இதை கூட சேர்த்துக்கலாம், நல்லாவும் இருக்கும். நீங்களும் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள். நான் சொன்ன சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.